ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இளநரைய, முதுநரைய 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான். நிறைய பேர் இந்த ஆயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய கமெண்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி 2டே பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு ஆயிலோட சேர்த்து தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். தேங்காய்யோட இந்த ஆயிலையும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருளையும் நீங்கள் சேர்க்குறப்போ நல்லா ஒரே வாரத்தில் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் கலர். ஒரு வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருன்னு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் டை ஆயிலை ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹெர்பல் ஹேர் டையும் சரி, இது நம்ம வந்து மெடிக்கலில் வாங்கி அந்த ஹேர் டை எல்லாம் போட்டுட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை மட்டும் ஒரு வாரம் தேய்ங்க. ஒரு வாரத்தை நல்ல மாற்றம் கிடச்சிரும். 3 மாதங்கிறப்போ உங்களுக்கு சுத்தமாகவே முடி வந்து வெள்ளை முடி இருக்காது. அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஸ்பூன் கணக்கே எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போது ஆவரேஜாக நம்ம எடுக்காமல் 1 ஸ்பூன் வெந்தயத்துக்கு 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திப்பாக நம்ம ஓரளவுக்கு பொடி பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா வந்து இளநரை மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நரைமுடி வராமல் முடியை நல்லா கருன்னு வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தல் பிரச்சனை, அதுக்கப்புறம் தலையில் வந்து நம்மளுக்கு மெலனின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நரைமுடி வந்து வரும். அதுக்காக நம்ம இந்த ஆயிலை வந்து நிறையா பேர் கேட்குறீங்க, கருஞ்சீரக ஆயிலை எப்படி செய்கிறதுக்கா அப்படின்ட்டு. அதனால தான் இன்றைக்கி நான் இதை திரும்பவும் ஒரு வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு ஓரளவு பொடியாச்சுன்னா போதும். ரொம்ப வந்து நைஸ் பவுடர் ஆக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போது ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம ஆயில் நான் வந்து இந்த பாத்திரத்தில் ரெடி பண்ணுறதுனால இதே பாத்திரத்தில் போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஆயில் 6 மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரே வாரத்தில் நல்ல லைவ் ரிசல்ட்டாக கிடைக்கும். செம்மையாக வந்து இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் வந்து வெந்தயத்தை அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150-200 மில்லி அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கூட திரும்பவும் நீங்கள் அதில் கொஞ்சம் சேர்த்து கூட ஊற்றி வச்சுக்கலாம். இது நல்லா ஊற உங்களுக்கு அந்த ஆயில் நல்ல கலர் மாறும். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சுத்தமான தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து பாருங்கள் விவிடி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 100 மில்லி ஆயில் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். சுத்தமான தேங்காய், நல்ல தேங்காயை சேர்த்துக்கோங்க. செக்கெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா முடிக்கு வந்து தேய்க்கிறதுனால நல்லா ஒரு ப்யூரான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போது நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஆயில் வந்து இப்போவே நல்ல கலர் மாறி இருக்கும். நிறையா பேர் இந்த கூலிங் வந்து சேராது, சரிங்களா? குளிர்ச்சி அதிகமாக வந்துச்சு அப்படின்னாவே தலைமை வந்து வலிக்குது, பாரமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. இந்த ஆயில் வந்து நம்ம கெடாமல் இருக்கிறதுக்காக தான் ஆயில் வந்து நம்ம காய்ச்ச போகிறோம். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது முக்கியமாக நம்ம முடியை எப்போவுமே கருப்பாக வச்சுக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த விளக்கெண்ணெய், கேஸ்ட்ரால் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாட்டு மருந்து கடையில் நல்லா ப்யூர் எண்ணெயாக வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு அதிகமாக சேர்க்க முடியலைனாலும் 50 மில்லிக்கு 1 ஸ்பூன் சேர்க்கணும், 100க்கு 2 ஸ்பூன் சேர்க்கணும். 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க.
முடி உதிர்தலை கட்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி அடர்த்தியாக நல்ல வெள்ளை முடியை கருப்பாக்கி கொடுக்கக்கூடியது இந்த கேஸ்ட்ரோல் ஆயில். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி கொதிக்க வச்சா முடி உதிருமான்னு கேட்குறீங்க, அப்படிலாம் உதிராது. சிம்மில் வச்சு ரெடி பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு நல்லா ஆற வைக்கணும்னா, ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா தலையில் தேய்க்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இல்லை நீங்கள் அப்படியே கூட 2 நாள் மூடி வச்சுருந்து நல்லா ஊற வச்சு மறுநாள் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆயில் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் தலையில் தேய்க்கிறப்ப அந்த முடி உதிர்தல் பிரச்சனையும் இருக்காது, அரிப்பு பிரச்சனை இருக்காது. இன்னொன்று மொத்தமாக வந்து உங்கள் தலைவலி பிரச்சனை வராது. இது சின்ன குழந்தையில் கூட இப்போவே இருந்து ஸ்டார்ட் பண்ணி தேய்ச்சி விடுங்க. கண்டிப்பாக 100% ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சலசலப்பெல்லாம் நுரையெல்லாம் அடங்கி ஆயில் தனியாக, நம்ம போட்ட பொருள் தனியாக வந்து தனியாக போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், தனியாக ஆயில் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? வரையில் நல்ல கலர் மாதிரி சூப்பராக வரும். செம்மையாக ஆற வச்சு ஒரே வாரம் மட்டும் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். முடியெல்லாம் அப்படியே உங்களுக்கு கருப்பாகிறத நல்லா லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். சின்ன ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம், காலேஜ் பசங்க எல்லாருமே இந்த ஆயிலை மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க. ஹேர் டேயெல்லாம் நீங்கள் போடவே வேண்டியதில்லை. கம்பல்சரி ஒவ்வொரு உடல்நிலை பொறுத்து டைமிங் எடுக்கும். சில பேர்த்துக்கு ஒரு வாரத்துலேயே முடியெல்லாம் நல்லாவே மாறிடும். பாருங்கள் இப்போ எப்படி வந்து நுரை பொங்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் நல்லா நுரை அடங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க, பொங்கி வராமல் பார்த்துக்கோங்க. அது நுரை வந்து அடங்கிருச்சு, எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சலசலப்பு எல்லாமே போயிடும். ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி வந்து நம்ம அந்த ஆயில் வந்து ரெடி ஆகுது அப்படின்ட்டு. அதிக நுரை இருந்துச்சு, அப்படியே வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டே போயிது பாருங்கள். போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தனியாக வந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடும். இப்போ அந்த சத்துக்கள் எல்லாம் வெந்தயத்துலேயும் கருஞ்சீரகத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் சுத்தமாக நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாம் எண்ணெய்க்கு கீழே போயிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மட்டும்தான் மேலே நிற்கும். அப்போ ஃபில்ட்ரு பண்ணுறப்போ நம்ம ஆயில் தனியாக வந்து சூப்பராக ப்யூராக கிடைக்கும். ஓகேங்களா? இதனால தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம குளிர்ச்சி கேஸ்ட்ரோல் ஆயிலும் அதுவும் வந்து நல்ல குளிர்ச்சி. இப்போ இந்த மாதிரி நம்ம காய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த வலுவழுப்பு தன்மை குறைஞ்சிரும். அதே மாதிரி அந்த தலைவலி பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக இந்த லெவலில் புகை வராமல் கண்டிப்பாக வச்சு சிம்மில் ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து அந்த சலசலப்பெல்லாம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட் விடலாம். விட்டதுக்கப்புறம் டோட்டலாகவே வந்து நம்மளுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து சிம்மில் வச்சு ஒரு துளி புகை வராமல் கருக விடாமல் ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்த பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இரும்பு பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆயில் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கிடலாம். நல்ல ஒரு வாசனை வரும், கம்மன்னு. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயில் இப்படி நம்ம ஸ்பூன் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருள் வராமல் வெறும் ஆயில் மட்டும் வரணும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஆயில் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம உள்ளே விடாமல் பாருங்கள், லைட்டாக மேலே வச்சிங்கன்னா ஆயில் மட்டும் வரும். பொருள் எல்லாமே வந்து கீழே போயிடும். இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ கீழே நம்ம இறக்கி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷங்கிறது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க, நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ ஆற விட்டதுக்கப்புறம் வடிகட்டினீங்க அப்படின்னா கேஸ்ட்ரோல் ஆயில் உள்ள சேர்த்துருக்கிற அந்த பழமே உங்களுக்கு வந்து தெரியாது. நிறையா பேர் சொல்லுவாங்க தேய்க்கிறப்ப தான் அதை வந்து ஜாயின் பண்ணி தேய்க்கணுன்னு. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறப்போ நல்லா வலுவழுப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் காய்ச்சிறப்போ அதையும் சேர்த்து காய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலுவழுப்பு பிரச்சனை இருக்காது. எப்போதும் போல் நீங்கள் இது தேய்ச்சா குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. எப்போதும் போல் நீங்கள் ஒர்க்குக்கு போகையில் எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குளிச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக மசாஜ் கொடுக்கணும். வாரத்தில் ஒரு 2 டைமு நல்ல ஒரு 5-6 நிமிஷம் வந்து அழுத்தி மசாஜ் கொடுத்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் சீயக்காத்தூள் போட்டு குளிங்க. ஒரு வாரத்தில் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு.
இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு. அதே மாதிரி ஆயில் தனியாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இரும்பு சட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு கூட அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம காய்ச்சி ரெடி பண்ணுறப்போ ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெடி பண்ணி 6 மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு துளி ஈரப்பதம் இருக்கக்கூடாது பாத்திரம். ரெடி பண்ணிட்டு பாட்டிலில் ஊற்றி வைங்க. அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி காய்ச்சறப்போ உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரல் ஆயில் வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்காது. கண்டிப்பாக இப்படி காய்ச்சி எடுத்துருங்க. நீங்கள் அந்த ஆயில் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது. எப்பவும் போல் நீங்கள் தலை சீவிக்கலாம். டைம் கிடைக்கல நீங்கள் சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம். ஆனால் வாரத்தில் 2 நாள் வந்து மசாஜ் கொடுங்க முடிக்கு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆயில் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. இதை நல்லா வெறுன்னு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா கண்ணாடி பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை நல்லா சுதும்ப தலைக்கு போடுங்க. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ குளிச்சுக்கலாம். இது போட்டால் மறுபடியும் கமெண்ட் பண்ணுவீங்க, தேய்ச்சா குளிக்கணுமாக்கான்னு. கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டை வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். எப்போவுமே தலைமுடி வந்து இந்த ஆயில் தேய்க்கிறப்போ நல்லா குளிச்சுங்க. ஃபஸ்ட் அன்னைக்கு முடி வந்து இந்த மாதிரி வந்து வகுந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, உச்சந்தலையிலலாம். இது வந்து நீங்கள் நரைமுடி இருந்தால் தான்